Hi friends, வணக்கம் and welcome to SVN Techies. இந்த வீடியோல SOLIDWORKS 2020 versionல Assembly Smart Fasteners பத்தி பார்க்கலாம். In general, நம்ம large assemblies create பண்ணும்போது ஸ்மார்ட் ஃபேஸ்னர்ஸ் தட் பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்ஸ் நட்ஸ் ஸ்க்ரூஸ் வாசர்ஸ் அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ இந்த போல்ட் நட்ஸ்லாம் நம்ம வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லை. நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ளே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபேஸ்னர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. எஸ்பெஷலி சாலிட்வொர்க்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்மார்ட் ஃபேஸ்னர்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட டிசைன் லைப்ரரி நம்மளோட ரைட் சைடில் வந்தீங்கன்னா அந்த டாஸ்க் பேன் அப்படிங்கிறதுல இந்த டிசைன் லைப்ரரி அப்படிங்கிறதுக்குள்ள வந்தீங்கன்னா அந்த டூல் பாக்ஸஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டூல் பாக்ஸஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த ஸ்டாண்டர்ட்ஸோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ISO ஸ்டாண்டர்ட், ANSI ஸ்டாண்டர்ட், JS ஸ்டாண்டர்ட், அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கும். ஸோ இப்போ ISO ஸ்டாண்டர்ட்ஸ்ல போனீங்கன்னா இந்த பியரிங்ஸ், போல்ட்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸ், கீவேஸ், வாசர்ஸ், பவர் டிரான்ஸ்மிஷன்ஸ், நட்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டைரக்டாவே நம்ம இந்த பார்ட்ஸ் வந்து நம்ம அந்த பர்டிகுலர் பிளேசஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு பார்ட் மாடல், ஒரு பிளேட் மாதிரியான ஒரு பார்ட் மாடல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த பார்ட் மாடல்ல வந்துட்டு நம்ம அந்த ஸ்மார்ட் ஃபேஸ்னர்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட் மாடல் நான் கிரியேட் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் ஹோல்ஸ், அதாவது ஹோல் விசார்ட் அப்படிங்கிறது நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல வந்து ஹோல் விசார்ட்ஸ் யூஸ் பண்ணி சர்க்குலர் பேட்டர்ன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க ஹோல் விசார்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபேஸ்னர்ஸ் ஈஸியா வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி பேட்டர்ன் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறதும் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிக்கும். இப்போ வந்து இந்த பார்ட் வந்து நம்ம அசம்பிளிக்குள்ள கொண்டு வருவோம். ஸோ இப்போ போல நியூ ஆப்ஷன் வந்துக்கிறோம், நம்ம அசம்பிளி அப்படிங்கிறது போய்க்கலாம். ஸோ இந்த அசம்பிளில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண பார்ட்டை ப்ரௌஸ் பண்ணிக்கிறோம். நம்ம எந்த லொகேஷன்ல சேவ் பண்ணியிருந்தோமோ அந்த பார்ட்டை நம்ம உள்ள அக்சஸ் பண்ணி கொண்டு வந்துக்கிறோம். ஸோ அந்த பார்ட்டை உள்ள கொண்டு வந்து நம்ம ஆரிஜின் கூட பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கரெக்டாக அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ல பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லி டிஃபைன்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இந்த ஹோல்ஸ்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்மார்ட் ஃபேஸ்னர்ஸை யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஹோலை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்மார்ட் ஃபேஸ்னர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. இங்க டிசைன் லைப்ரரியில நீங்க வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபேஸ்னர்ஸ் டூல் பாக்ஸஸ் உங்களுக்கு அக்சஸ் ஆகல அப்படின்னா ஸோ ஒரு ஆப்ஷன் என்னன்னா உங்களுக்கு டூல் பாக்ஸஸ் வந்து ஃபோல்டர் லொகேஷன், ஃபைல் லொகேஷன் வந்து உங்களுக்கு அக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபைல் லொகேஷன் அக்சஸ் ஆயிருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் போங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்ல வந்தீங்கன்னா சிஸ்டம் ஆப்ஷன்ஸ், அதுல வந்தீங்கன்னா ஹோல் விசார்ட் டூல் பாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த டூல் பாக்ஸ் செலக்ட் பண்ணினா ஹோல் விசார்ட் டூல் பாக்ஸ் ஃபோல்டர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுல வந்து அந்த டூல் பாக்ஸ் ஃபோல்டர் வந்து அக்சஸ் ஆயிருக்கும். ஸோ நம்ம வந்து எந்த டிரைவ்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கோமோ அந்த டிரைவ்ல வந்து பாத்தீங்கன்னா சாலிட்வொர்க்ஸ் டேட்டா அப்படிங்கிற ஃபோல்டரா வந்து கிரியேட் ஆயிருக்கும். அந்த சாலிட்வொர்க்ஸ் டேட்டா ஃபோல்டர் நீங்க வந்து ப்ரௌஸ் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா அந்த டேட்டா ஃபோல்டர் வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோல்டர் கண்டிப்பாக நீங்கள் அக்சஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அப்படி இல்லைனா இந்த ஃபோல்டரை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டூல் பாக்ஸஸ் எனேபிள் ஆகலைன்னா நீங்கள் இந்த ஃபோல்டர் கரெக்டாக ஒர்க்கிங்கில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஃபோல்டர் அக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு ஹோல் இன்ஸ்டன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்க, ஸ்மார்ட் ஃபேஸ்னர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஸோ மெசேஜ் காமிக்கும், ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே கொடுத்தீங்கனாலே இந்த ஸ்மார்ட் ஃபேஸ்னர்ஸ் அப்படிங்கிறது ப்ராசஸ் ஆகும். நம்ம நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் நம்ம கொடுத்த சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் அதே மாதிரி நம்ம பேட்டர்ன் கிரியேட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியும் ஆட்டோமேட்டிக்காக அந்த போல்ஸ் வந்து பிளேஸ்ல பிளேஸ் ஆயிருக்கும். ஒரு டிஃபால்ட்டா ஒரு டைப் வந்து பிளேஸ் ஆயிருக்கும். நமக்கு இந்த டைப் வேண்டாம், வேற டைப் வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த போல்ட் டைப்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடுல வந்து அந்த ஸ்மார்ட் ஃபேஸ்னர்ஸ் ப்ராப்பர்ட்டி மேனேஜர் எனேபிள் ஆயிருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல சீரியஸ் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து ஃபேஸ்னர் டைப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சேஞ்ச் ஃபாஸ்ட்னர் டைப் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபேஸ்னர் டேபிள் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெக்ஸகன், போல்ட்ஸ் அண்ட் நட்ஸ், ஸ்க்ரூஸ் அண்ட் வாசர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன டைப் வேணும் அப்படிங்கறது இங்கிருந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெக்ஸகன் பட்டன் ஹெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த CSK ஹெட் உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ ஸோ ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க லென்த் எல்லாம் வேணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த போல்ட்டோட லென்த் வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்னா லென்த் வந்து மேனுவலா பிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து லென்த் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அந்த பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன சைஸ் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுல இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த போல்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது இதுல வாஷர்ஸ் நம்ம ஏதாவது ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டாப் ஸ்டாக், பாட்டம் ஸ்டாக் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல போயிட்டு எனக்கு வந்து வாஷர் வேணும் அப்படின்னா வாஷர் அப்படிங்கிற நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து வாஷர் பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி பாட்டம் ஸ்டாக்ல எனக்கு வந்துட்டு வாஷர்ஸ் மாதிரி ஏதாவது நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா வாஷர்ஸ் அப்படிங்கிற நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாஷர் செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாட்டம் ஸ்டாக்லயும் ஆட் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி பாட்டம் ஸ்டாக்ல வந்து நட் ஏதாவது நீங்க ஹெக்ஸகன் நட் அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சுனாலும் ஸோ இந்த ஹெக்ஸகன் நட் அப்படிங்கிறதையும்
ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் நீங்கள் வந்து அங்கே பேட்டர்ன் ஆப்ஷன் யூஸ் பண்ணதுனால இதில் வந்து நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் ஈஸியாக வந்து பிளேஸ் ஆகிக்கும். நீங்கள் டைப் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹெக்ஸாகன் நட் அப்படிங்கிற அந்த ஃபாஸ்ட்னர் டைப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் ஃபாஸ்ட்னர் டைப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு அசம்பிளிக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கன்வெர்ட் பண்ண அது வந்து ஒரு ஹோல் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஹோலில் வந்து ஃபாஸ்ட்னர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் அசம்பிளி ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் சீரியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹோல் சீரியஸ் ஆப்ஷனில் வந்துட்டு நம்ம எந்த இடத்துல கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணோன்னா அதில் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஹோல் பொசிஷன் கிரியேட் நியூ ஹோல் ஆர் எக்ஸிஸ்டிங் ஹோல் அப்படின்னு இருக்கும். நியூ ஹோலை கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கிரியேட் நியூ ஹோல் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே வந்துட்டு அதோட டைப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அதோட ஹெட் பொசிஷன் எப்படி இருக்கணும், என்ன டைப் ஆஃப் ஹோல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன ஸ்டாண்டர்ட்காக யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அதில் டைப் என்ன இருக்கணும், ஸோ ஃபிட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பார்ட்டாக இருக்கும்போது அதில் செகண்டரி பார்ட்டுக்கும் நம்ம வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்னர் டைப் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் ஃபாஸ்ட்னர் டைப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்னர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பிளேஸ் ஃபாஸ்ட்னர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஹோல் நம்ம கிரியேட் பண்ண இடத்துல ஃபாஸ்ட்னர் அப்படிங்கிறதும் ஆட் ஆகிக்கும். ஸோ இதே இடத்துல வந்துட்டு நீங்கள் ஃபாஸ்ட்னர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்கனாலும் சேஞ்ச் ஃபாஸ்ட்னர் டைப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அகெயின் அதே மாதிரி எனேபிள் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் மறுபடியும் சைஸ் எதாவது நீங்கள் மாற்றுறீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பாட்டம் ஸ்டாக் டாப் ஸ்டாக் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணிட்டு ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பார்ட்டில் வந்து ஹோல் அப்படிங்கிறதும் கிரியேட் ஆகிருக்கும். அந்த இடத்துல வந்து ஹோல் அப்படிங்கிறதும் கிரியேட் ஆகிருக்கும். நீங்கள் அந்த பார்ட் தனியாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பார்ட் தனியாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஹோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருந்திருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ப்ரீவியஸாக ஹோல் கிரியேட் பண்ணிட்டு நம்ம அசம்பிளிக்குள்ளே போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலராக வந்துட்டு அசம்பிளிக்குள்ளே வந்துட்டு அந்த மேட்டிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹோல் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்ட்டை சேவ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷனில் வந்திருக்கும். நம்ம சைஸஸ் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்னர்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக அப்படின்னு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து லொகேஷன்ஸ் கரெக்டாக அக்சஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டூல்ஸில் வந்தீங்கன்னா ஆடின்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஆடின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஆடின்ஸ் வந்து சூஸ் பண்ணீங்கன்னா இங்கே வந்து சாலிட்வொர்க்ஸ் டூல் லைப்ரரி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த டூல் பாக்ஸ் லைப்ரரி வந்துட்டு ஸ்டார்ட் அப்ல வேணும் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. செகண்டரி திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் லொகேஷன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபைல் லொகேஷன்ஸில் வந்தீங்கன்னா ஸோ இதில் சிஸ்டம் ஆப்ஷன்ஸில் ஹோல் விசார்ட் டூல் பாக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த ஃபோல்டர் லொகேஷன் கரெக்டாக ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிசைன் லைப்ரரிக்குள்ளே வந்துட்டும் நீங்கள் வந்து ஃபைல்ஸ் அக்சஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ஏதாவது மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் கான்ஃபிகர் டூல் பாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்ஃபிகர் டூல் பாக்ஸ்க்குள்ள வரும்போது அந்த நம்ம செலக்டட் ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டூல் பாக்ஸ் கஸ்டமைசேஷன் விண்டோ வந்து எனேபிள் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதுக்கான ஷேப்ஸ் வந்து நமக்கு இங்கே காமிக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த பார்ட் டைப் நீங்கள் வந்து சூஸ் பண்றீங்கன்னா அதோட டீடைல்ஸ் எல்லாமே கீழே காமிக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன சைஸஸ் இருக்குது, ஸோ அதோட டைப் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா தெரியும். ஸ்பெசிஃபிகேஷன், ஸ்டாண்டர்டு, கான்ஃபிகரேஷன், நேம், டெசிக்னேஷன் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னலா நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன், அதாவது நீங்க வந்து பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ற இடத்துல பார்ட்டோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் மாதிரிலாம் நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதில் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த பார்ட் நம்பர் அப்படிங்கிறதுலையும் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுலையும் நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா டிராஃப்டிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பில் ஆஃப் மெட்டீரியல் சார்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ற இடத்துல அந்த பார்ட் நம்பர் அப்படிங்கிற காலம்லயும் டிஸ்கிரிப்ஷன் காலம்லயும் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபாஸ்ட்னர்ஸ் ஆட் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.